தமிழ் மக்களுக்கு வணக்கம். டிடிவி தினகரன் சசிகலாவை அதிமுகவிலிருந்து வெளியேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் அதிரடி வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார். இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையுடன் சேர்ந்து மற்ற அமைச்சர்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை அதிமுகவிலிருந்து வெளியேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் அதிரடி வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறார். அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முழு ஆதரவு கொடுத்து வருகிறார். சசிகலா, தினகரன் இருவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டாலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல இமேஜ் அதிமுகவிற்கு ஏற்படும் என்பது அமைச்சர் ஜெயக்குமாரின் நம்பிக்கை. எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைப்பை ஏற்படுத்திவிட்டால் அதிமுகவின் இமேஜ் மேலும் உயரும் என்பது அமைச்சர் ஜெயக்குமாரின் அதிரடி வியூகங்களில் ஒன்று. எப்படியாவது வேறு மாநில போலீசாரை வைத்து டிடிவி தினகரனை கைது செய்து திகார் சிறைக்கு அனுப்பிவிட்டால் தனக்குள்ள பெரும் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். அதற்காக அமைச்சர் ஜெயக்குமாரை முடுக்கிவிட்டு அதிரடி வியூகங்களை வகுக்க சொல்லி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் ஜெயிலுக்கு போனால்தான் பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும் என்பது அமைச்சர் ஜெயக்குமாரின் ஆணித்தரமான கருத்து. டிடிவி தினகரன் கைது நடவடிக்கையில் சிக்குவாரா? பணத்தை வாரி அடித்து கைது நடவடிக்கைகளை தூசு போல் தட்டி உதறி தள்ளுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.